வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். நிலச்சரிவில் பலர் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கேரளா வயநாடு பகுதியில காலை நிலச்சரிவு ஏற்பட்டு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்கிறது. அதாவது தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் இதுவரையில அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. NDRF, SDRF உள்ளிட்ட பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து மக்களை மீட்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு நிர்வாகம் முழுமையாக முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதனை தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் துயர சம்பவங்களுக்கான அவர்களது அறிக்கைகளையும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவரது எக்ஸ் தளத்துல இது குறித்த பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவுல வயநாடு கேரளாவில் நிலச்சரிவு என்ற சோகமான செய்தியை கேட்டு தாம் மிகவும் வருத்தமடைந்ததாகவும் தனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் துயரமடைந்த குடும்பத்தினருடன் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில வழங்க அரசு அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாகவும் இந்த ட்விட்டர் பக்கத்துல, அதாவது எக்ஸ் தளத்துல அவரது பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து இது போன்ற பேரிடர் சூழல்களிலும் அதே போல தேவையான அரசியல் சூழல்களிலும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து வரக்கூடிய விஜய் இன்று காலை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடரின் காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு தனது துயரங்களையும் தனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளையும் இருப்பதாகவும் அரசு தொடர்ந்து உரிய நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்பதையும் தனது அறிக்கையின் வாயிலாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.